Hi friends, இன்னைக்கு ஒரு சூப்பரான saree crochet டிசைன் பார்க்கலாம். சாரியோட முந்தி கலர் இது, பாடி கலர் ஃபுல்லா இது, கருநீல கலர் வந்து பாடி ஃபுல்லா இருக்கு. அதுல வந்து ஃபுல் வந்து காப்பர் ஜரியும் லைட்டா வந்து இங்க பாருங்க இந்த மாதிரி சில்வர் ஜரியும் வந்திருக்கு. ஸோ இது மட்டும் தான், இதுல கோல்டன் கலரே கிடையாது. ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, இதுக்கு வந்து முந்தி கலர் வந்து இந்த க்ரீன் கலர்ல இருக்கிறதுனால ஆப்போசிட் கலர் வந்து கொடுத்தோன்னா நமக்கு பார்க்குறதுக்கு லுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் ஆப்போசிட் கலரில் 7 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங்கில் நாட் போட்டு வச்சுருக்கேன். நாட் போட்டதை சாரீக்கு பேக் சைடில் வச்சுக்கலாம். சாரியோட ரைட் சைடில் இருந்து தான் டிசைன் போட போகிறோம். நீடில் நம்பர் 10 தான் எடுத்திருக்கேன். 11 சைஸ் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் த்ரெட்டை இந்த மாதிரி பாஸ் பண்ணி, ஸ்டார்டிங்கில் நீடில் இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் இருந்து பேக் சைடுக்கு பாஸ் பண்ணி, நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, நம்ம நீடில் மேலே எடுத்துருக்கிற த்ரெட்டு ஃப்ரண்ட்டுக்கு இப்படி நீடிலோடு சேர்த்து மூவ் பண்ணிக்கணும். மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும், இப்படி மூவ் ஆகுற மாதிரி. இப்போது மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, இப்போ நமக்கு நீடில் மேலே ஃபார்ம் ஆகிருக்கிற லூப்புக்குள்ளார வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நீடில் வழியாக இது வந்து லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ இதுக்கு பேர் வந்து சிங்கிள் செயின். சிங்கிள் செயின் போட்டதுக்கு அப்புறமா மறுபடியும் அதுக்கு பக்கத்துலேயே நீடியில் ஃப்ரண்ட்டில் இருந்து பாஸ் பண்ணி பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டு நீடில் மேலே எடுத்து இப்படி கொண்டு வந்தோன்னா, இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம மறுபடியும் நீடியில் பாஸ் பண்ணி த்ரெட் எடுத்ததுனால இந்த இடத்துல 2 லூப் இருக்குது. அந்த 2 லூப் வழியாக நீடில் மேலே மறுபடியும் ஒரு டைம் த்ரெட் எடுத்து இப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா நீடில் வழியாக இது லாக் ஆகிக்கும். ஸோ இப்போ 2 லூப் வழியாக கொண்டு வந்து லாக் போட்டதுக்கு பேர் வந்து சிங்கிள் க்ரோஷா. ஸோ சிங்கிள் க்ரோஷா ஆனதுக்கப்புறம் நீடில் மேலே த்ரெட் எடுத்து மறுபடியும் சிங்கிள் செயின்ஸ் வந்து நான் 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். போட்டுட்டு மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, இப்போ நம்ம சிங்கிள் க்ரோஷா இங்கே சாரீக்கு பேஸ் லைனில் போட்டோம் பார்த்தீங்களா, இதுக்கு பக்கத்துலேயே நீடியில் பாஸ் பண்ணி பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை நீடில் மேலே ஃப்ரண்ட்டுக்கு இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு லூப் ஃபார்ம் ஆகிக்கும். இப்போ மறுபடியும் நீடில் மேலே த்ரெட் எடுத்து இங்கே 3 லூப் இருக்கும் நமக்கு. அதில் ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியாக ஒரு லாக் போட்டுக்கலாம். இப்போ இங்கே 2 லூப் இருக்கா, நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த 2 லூப் வழியாக ஒரு லாக் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பேர் வந்து டபுள் க்ரோஷா. டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறமா நீடில் மேலே மறுபடியும் ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, இப்போ டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே மறுபடியும் ஒரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் 1, நெக்ஸ்ட் 2 லூப்பில் 1. மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, இப்போ டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்து நீடியில் பாஸ் பண்ணி பேக் சைடில் இருக்கிற த்ரெட்டை ஃப்ரண்ட்டுக்கு மூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் 2 லூப்பில் 1, நெக்ஸ்ட் 2 லூப்பில் 1 க்ரோஷா. மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷா கண்டினியூவாக பக்கத்தில் போடுறது, எத்தனை டபுள் க்ரோஷாஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 5 டபுள் க்ரோஷா போட்டிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு டபுள் க்ரோஷாவாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டு ஆனதுக்கப்புறமா த்ரெட் இந்த மாதிரி மேலே எடுத்துக்கிட்டு, ஸோ காப்பர் கலரில் இந்த மாதிரி ஷேப் இருக்கிற மாதிரி ரவுண்ட் பீடு, மீடியம் சைஸ் பீடு எடுத்திருக்கேன். இப்போ பீடை வந்து நம்ம நீடிலேருந்து த்ரெட்டுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு பீட் லாக் பண்ணிக்கிறேன். பீட் லாக் பண்ணதுக்கப்புறமா நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு, இப்போது நமக்கு பீடுக்கு எவ்வளோ கேப் இந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த கேப் விட்டுட்டு மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு நீடியில் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் க்ரோஷா
மறுபடியும் சொல்கிறேன், நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம டபுள் க்ரோஷா போட்டதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது டோட்டலாக 6 டபுள் க்ரோஷாவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே போடுறதும் 6 டபுள் க்ரோஷா போட்டுக்கலாம். இங்கே பாருங்க. ஸோ டோட்டலாக 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டாச்சு. போட்டுட்டு மூணு சிங்கிள் செயின்ஸ் போட்டிருக்கேன். 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுட்டு நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு இந்த 3 சிங்கிள் செயின்ஸ் போட்ட கேப்புக்கு வந்து எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல வந்து கேப் விட்டுட்டு அப்புறம் நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சு சாரீக்கு எங்கே வருதோ அந்த இடத்துல எகெயின் டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்க போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து நம்ம போடுறது வந்து சாரீ ஃபுல்லாகவே 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்க போகிறோம். 6 டபுள் க்ரோஷா ஆனதுக்கப்புறம் ஒரு பீடு, மறுபடியும் 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்க போகிறோம். 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டு சாரீக்கு குச்சி கட்டிக்கிறதுக்காக கேப் விட்டுக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி தான் நம்ம சாரீ ஃபுல்லாகவே போட போகிறோம். ஸோ கொஞ்சம் தூரம் சாரீ ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஐடியா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக நான் காட்டுறேன். ஸோ சிம்பிள் டிசைன் தான் வேணும் இந்த சாரீக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நான் சரி க்ரோஷாவே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணி கஸ்டமர் வந்து எனக்கு இந்த டிசைன் தான் வேணும்னு கேட்டதுனால நான் இந்த டிசைன் வந்து போட்டுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே டோட்டலாக 6 டபுள் க்ரோஷஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ த்ரெட்டை மேலே எடுத்துக்கிட்டு போட்டுட்டு எகெயின் வந்து இந்த மாதிரி 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். 6 டபுள் க்ரோஷஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஹைட் எடுக்கிறதும் டபுள் க்ரோஷாஸ் போடுறது வந்து ஒரே ஹைட், ஒன்று முன்னாடி ஒன்று பின்னாடி அந்த மாதிரி எடுக்கணும். த்ரெட்டுமே நம்ம மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். இப்போ நான் 7 லைன்ஸ் வந்து சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன்னா 7 லைன்ஸும் கண்டினியூவாக வர மாதிரி பார்த்து த்ரெட்டை வந்து கண்டினியூவாக நம்ம கொண்டு வரணும். கேப்புமே ஒரு டபுள் க்ரோஷாக்கும் இன்னொரு டபுள் க்ரோஷாக்கும் இடையில வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி விடக்கூடாது. ரொம்ப நெருக்கமாக பக்கத்தில் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் கரெக்டாக வரும் நமக்கு. பீடை ஆட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டு ஆனதுக்கப்புறம் குச்சி கட்டிக்கிறதுக்காக நம்ம 3 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு மறுபடியும் நீடில் மேலே ஒரு டைம் த்ரெட் எடுத்துக்கிட்டு சேம் இதே மாதிரி 6 டபுள் க்ரோஷாஸ் போட்டுக்கலாம். டபுள் க்ரோஷாஸ் வந்து 6 தான் போடணும்னு இல்லை, நான் முன்னமே சொன்ன மாதிரி நம்மளோட சாய்ஸ் தான், எத்தனை டபுள் க்ரோஷாஸ் வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி சாரீ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சாரியோட எண்டில் வந்து எனக்கு 4 டபுள் க்ரோஷாஸ் தான் வந்திருக்கு. ஸோ 4 டபுள் க்ரோஷாஸ் ஆனதுக்கப்புறமா இங்கே இடம் இல்லாததுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டுக்கிறேன். ஆஸ் யூஸ்வல் எல்லா டிசைனும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி தான் 2 சிங்கிள் செயின்ஸ் போட்டதுக்கப்புறமா த்ரெட்டை வந்து நான் இப்போ கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீடியில் இந்த மாதிரி எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து இந்த மாதிரி புல் பண்ணோம் அப்படின்னா இது லாக் ஆகிக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிற த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு பேக் சைடில் ஃபேப்ரிக் க்ளோ போட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறதுக்கு டிசைன் வந்து ஃபினிஷிங் இந்த மாதிரி தெரியும். ஸோ அவ்வளோதான், சாரீ ஃபுல்லாகவே நான் வந்து டிசைன் போட்டு முடிச்சிட்டேன். சாரியில் நம்ம 3 செயின் கேப் விட்டுருக்கிற இடத்துல சாரீக்கு குச்சி கட்டிக்கலாம். அண்ட் இன்னொன்று வந்து நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா நம்ம டபுள் க்ரோஷா ஹைட் எடுக்கிறதுமே இங்கே பாருங்கள் ஒரே மாதிரி ஒரே ஈவனாக எடுக்கணும். அண்டு பக்கத்தில் போடணும். கேப் விட்டோம் அப்படின்னா
ஒரு இடத்துல வந்து நெருக்கமாகவும் அப்புறம் இன்னொரு இடத்துல கேப் விட்ட மாதிரியும் போட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு டிசைனோட லுக் வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ அதனால நம்ம எடுக்கிறது வந்து பக்கத்துலேயே ஒரே ஈவனாக எடுக்கணும் நம்ம டபுள் க்ரோசாஸ் எடுக்கிறது. ஸோ அதனால தான் நான் இங்கே ஃபுல்லாக கண்டினியூவாக காட்டிகிட்ருக்கேன். நான் வந்து சாரீக்கு குச்சியுமே கட்டி முடிச்சிட்டேன். குச்சி கட்டுறதுக்கு வந்து இங்கே 100 லைன்ஸ் தான் நான் சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். நம்ம அதை டபுளாக முடிச்சோன்னா 200 லைன்ஸ் ஆகும். பேபி குச்சி அளவுக்கு தான் வந்து குச்சி கட்டியிருக்கிறேன். சில்வர் கலர் வந்து சாரியில் அங்கங்கே இருக்கிறதுனால ஸோ நான் சில்வர் கலர் வந்து சில்க் த்ரெட் எடுத்து நாட் போட்டிருக்கேன் குச்சி கட்டினதுக்கு. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிசைன் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஏற்கனவே வந்து நான் இதே டிசைன் டபுள் க்ரோசஸ் வந்து அளவு வந்து கம்மி பண்ணி இல்லை கூட செஞ்சு போட்டிருப்பேன். லேஸ்க்கு தான் போட்டு காட்டியிருப்பேன். பட் இப்போ போட்டது வந்து சாரீக்கே ஃபுல்லாக வந்து இதே மாதிரி கஸ்டமர் வேணும்னு கேட்டதுனால இந்த டிசைன் நான் போட்டிருக்கேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிசைனோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.